காலேஜ் விட்டு வெளியே வரேன். வெளியே வந்து கொஞ்சம் தூரம் தான் போனேன். ஸோ அந்த இடத்துல எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எப்படி சொல்றதுன்னா, எதுக்குடா இப்படி இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு சப்போஸ் நம்ம உயிரோடு இல்லாமல் இருந்திருக்கலாமே. வெளில வரப்போ வந்துட்டு இந்த கையில வந்துட்டு இதுல இருந்து இது வரைக்கும் அட்டை வச்சு கட்டியிருந்தாங்க. கட்டிட்டு இந்த தோலெல்லாம் போயிடுச்சு. ஃபுல்லா போயிடுச்சு. இந்த எலும்பு நல்லாவே தெரிஞ்சுச்சு. நான் அழுகுறதா? எங்க அம்மாக்கு ஆறுதல் சொல்றதா? என்ன பண்றது? எனக்கு எதுவுமே புரியல. உள்ள நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஹலோ மை ஃபேமிலிஸ். எல்லாருக்கும் வணக்கம். சாரி இரு. ஹலோ மை ஃபேமிலிஸ். எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் ரேண்டமா கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டுட்டே இருக்கீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அண்ணாக்கு? எப்படி மீட் பண்ணீங்க? யார் லவ் ப்ரோபோஸ் பண்ணா? எப்படி வீட்ல லவ் ஏத்துக்கிட்டாங்க? எப்படி எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு? இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ் நீங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்துட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கண்டினியூஸா இந்த வீடியோவை பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வந்துட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க, சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். என்னால் வந்து கண்டினியூஸாக பேச முடியாது. ஸோ லங்ஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. கொஞ்சம் பேசுகிறப்போ வாய்ஸ் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் கேட்கும் ஒரு இடத்துல வந்துட்டு. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சொல்லிட்டு போனதே அமைதியா இருடி வாடி. ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் லவ் ஸ்டோரி தெரிஞ்சதுக்கு முன்னாடி என்னை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்துட்டு என்ன படிச்சிருக்கீங்க, எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, ஸோ இதுதான் கேட்டுட்ருக்கீங்க, சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு என்னை பற்றியே சொல்லிடுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் தான் இவங்க என் லைஃப்பில் என்ட்ரி ஆனாங்க. ஸோ என்னை பற்றி நான் சொல்லிடுறேன். நான் 12th வரைக்கும் நான் ஹாஸ்டலில் தான் படித்தேன். ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு நான் ஹாஸ்டலில் தான் படிச்சுட்டு இருந்தேன், சரிங்களா? அதுக்கப்புறம் வீட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் வந்துட்டு பையன் ஹாஸ்டலில் தான் படித்தான், சரி காலேஜ் வந்து நம்பிக்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இங்கே லோக்கலே வந்துட்டு சேர்த்து விடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. பட் ஆனால் நான் வந்துட்டு அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னா நான் காலேஜ் வந்துட்டு நான் ஹாஸ்டலில் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணேன். பட் ஆனால் வீட்டில் வந்துட்டு அக்செப்ட் பண்ணல. சரின்னு சொல்லிட்டு சரி நாமளும் அப்பா அம்மா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் இங்கேயே லோக்கலே வந்துட்டு எம்ஜிஆர் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2016 வந்து ஜாயின் பண்ணேன். சாரி 2015 வந்துட்டு நான் ஜாயின் பண்ணேன், சரிங்களா? காலேஜ் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டு நான் பிசிஏ தான் வந்துட்டு நான் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு அப்போ பிடிக்கல. சரின்னு சொல்லிட்டு இப்போ அப்பா அம்மாக்காக வந்துட்டு இங்கேயே ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ நானும் வந்துட்டு பிசிஏ டிபார்ட்மெண்ட் தான் எடுத்தேன், சரிங்களா? சரின்னு சொல்லிட்டு நானும் காலேஜ் போயிட்டு இருந்தேன். வந்துட்டு ஒரு 6 மாதம் கண்டினியூஸாக போயிட்டு இருந்தேன். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ரேண்டமாக அன்றைக்காவது ஒரு நாள் வந்துட்டு பைக்கில் தான் போவேன் காலேஜுக்கு வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி போகிறப்போ வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு நான் பைக்கு தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். எங்களோட பைக் இல்லை, ஃப்ரெண்டோட பைக்கு. ஸோ ரிலேஷன் பைக் அது வந்துட்டு அந்த பைக் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ ஆஃப் டே தான் காலேஜ்னு சொல்லிட்டு. ஸோ நான் போயிட்டு காலேஜ் முடிச்சுட்டு மதியம் வந்துட்டு இருந்தேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் என் ஃப்ரெண்டு ஒரு 2 பேர் என் கூட வந்தாங்க, சரிங்களா? வண்டி வந்து நான் தான் வந்து ட்ரைவ் பண்ணேன். ஸோ காலேஜ்லேருந்து வந்துட்டு இருக்கிறப்போ அங்கே பட் நான் எதிர்பார்க்கல, ஓகேங்களா? ஸோ அதுதான் எனக்கு கடைசி நாள். ஸோ அன்றைக்கி தான் வந்துட்டு எனக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. நான் முடிச்சுட்டு வரப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு காலேஜ் விட்டு வெளியே வரேன். வெளியே வந்து கொஞ்சம் தூரம் தான் போனேன். ஸோ அந்த இடத்துல எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஸோ எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா, ஸோ நான் வண்டி அதாவது சைட்டில் தான் வந்துட்டு இருக்கேன். என் முன்னாடி ஒரு கார் போயிட்டு இருந்துச்சு, சரிங்களா? ஸோ அந்த காரில் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, அந்த காருக்கு திடீர்னு பிரேக் போட்டான். ஸோ அந்த திடீர்னு பிரேக் போட்டோடனே என் வண்டியை வந்து நான் பிரேக் பிடிச்சி நான் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஸோ அந்த கார் மேலே இடிச்சிட்டு எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நான் கீழே விழுந்துட்டாங்க. 3 பேருமே கீழே விழுந்துட்டோம். அவங்க 2 பேத்துக்கும் எந்த ஒரு அடியுமே இல்லை. அவங்க 2 பேரும் டக்குன்னு எந்திரிச்சிட்டாங்க. பட் ஆனால் என்னால் எந்திரிக்கவே முடியல. நானும் எந்திரிக்குன்னு ட்ரை பண்ணுறேன். பட் என்னால் எந்திரிக்கவே முடியல. நான் நான் கீழே விழுறப்ப எப்படி விழுந்தேன் அப்படின்னா, அவங்க 2 பேரும் இப்படி விழுந்தாங்க. பட் நான் மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு தலை வந்துட்டு கீழே கொடுத்துட்டேன். ஸோ ஹெட்டு வந்துட்டு கீழே வச்சனால என் கழுத்து வந்துட்டு இப்படி மடங்கிடுச்சு. ஸோ இப்படி ரொம்ப ஃபோல்டாக மடங்கிடுச்சு. ஸோ அப்போ வந்துட்டு அப்பயும் எனக்கு வந்து நல்லா கான்சியஸ் இருந்துச்சு. என்னால் எந்திரிக்குன்னு நான் ட்ரை பண்ணேன். பட் என்னால் எந்திரிக்கவே முடியலை. நானும் எந்திரிக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். என்னால் எந்திரிக்கவே முடியல. ஃபுல்லாக பிளட்டு போயிட்டே இருக்குது. தலையில் பிளட்டு போயிட்டுருக்கு, கையில் பிளட்டு போயிட்டுருக்கு, காலில் பிளட்டு போயிட்டுருக்கு. ஃபுல்லாக பிளட்டு போயிட்டே தான் இருக்குது, சரிங்களா? பட் ஆனால் அங்கே பைபாஸ்ன்றதுனால வந்துட்டு எல்லாரும் சுற்றி வேடிக்கை தான் பார்க்குறாங்க தவிர யாருமே வந்து ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ணலைங்க. கொஞ்சம் தண்ணி கூட கொடுக்கல. யாரும் என்னை தூக்கி கூட உட்கார வைக்கல. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் தான் இருக்காங்க.
அவங்க வந்துட்டு என்னை எந்திரான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எந்திரிக்க தூக்கத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்களாலே தூக்க முடியல. ஏன்னா என்னாலேயே வந்துட்டு எந்திரிக்க முடியல. ஃபுல் பாடி வெயிட் வந்துட்டு கீழே தான் இருக்குங்களா. ஸோ எந்திரிக்கவே முடியல. சரி யாராவது ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு பார்த்தா ஆம்புலன்ஸ்க்கு யாரையும் ஃபோன் பண்ணல. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சுற்றி தான் பார்க்குறாங்க தவிர யாரும் வந்து ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ நான் இப்போ பார்த்துட்டே தான் இருக்கிறேன். அந்த எப்படின்னா அந்த பைபாஸில் படுத்துட்டு இருக்கேன். பின்னாடிலாம் வண்டி போயிட்டே இருக்கு. பஸ்ஸு, காரு, லாரி எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ கடைசியாக ஒரு வழியாக வந்துட்டு ஒரு காரை நிப்பாட்டி என்னை அந்த காரில் வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அந்த தூக்கி அந்த காரில் உட்கார வச்சுட்டு படுக்க வச்சு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ எனக்கு அடிப்பட்டதுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துட்டு 3 கிலோமீட்டர் தான். ஸோ என்னை காரில் படுக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு காரில் போகிறப்ப வந்து எனக்கு வந்துட்டு லைட்டாக மயக்கமாக இருந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு தோணுச்சு, அவ்வளோதான் நம்ம லைஃப் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளால் பொழைக்க முடியாது. அவ்வளோதான் நம்ம செத்துருவோம். அப்படின்ற மைண்ட் செட் எனக்கு வந்துருச்சு. நானும் என் அந்த இப்போ என் கூட ஃப்ரெண்ட் 2 பேர் வராங்க. ஸோ நான் அவங்ககிட்ட சொல்லிட்டே வரேன், அவ்வளோதான் என் லைஃப்பை முடிஞ்சில்லடா. அவ்வளோதான் நான் செத்துருவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி புலம்பிட்டே வரேன். அப்படியே பேசிட்டே வரப்போ நான் அப்படியே மயங்கிட்டேன். ஸோ பக்கத்துல ஹாஸ்பிட்டல் வந்துட்டு குணம் ஹாஸ்பிட்டல். அங்க தான் வந்துட்டு என்ன ஃபர்ஸ்ட்டு கூட்டிட்டு போனாங்க. ஸோ அங்க கூட்டிட்டு போன உடனே எப்படி போனேன்? ஸோ அங்க யார பார்த்தேன் அப்படின்ட்டு எனக்கு ஞாபகம் இல்ல. ஸோ நான் மயக்கத்துல தான் இருந்தேன். அங்க போன உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபுல்லா வந்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. இந்த மாரி என் கூட ஃப்ரெண்ட் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணான். இந்த மாரி அடிபட்டுச்சு. ஸோ இந்த மாரி சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணான். சரின்னு சொல்லிட்டு அங்க உடனே என் பேரண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாரி அடிபட்டிருக்கு. சின்னதா அடிபட்டிருக்கு. வாங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அப்பா கூட நினைச்சாரு, சரி சின்னதா அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா வந்தாங்க. பட் ஆனா என்ன அடிபட்டுச்சு அப்படின்னா, ஃபுல்லா எனக்கு கழுத்து எல்லாமே ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஸ்பைனல் கார்டு அடிபட்டிருக்கு. ஸோ சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்பா வந்து கேட்குறாரு, அப்படின்னா சர்ஜரி பண்ணா வந்துட்டு நார்மல் ஆயிடுமா? எந்த ப்ராப்ளமும் இல்லையான்னு சொல்லிட்டு அப்பா கேட்குறாரு. அதுக்கு வந்து டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப ஹெவி அடிபட்டிருக்கு. ஸோ சர்ஜரி பண்றதுக்கு வந்துட்டு டாக்டர் வந்துட்டு வெளிய இருந்து தான் வர சொல்லணும். ஸோ அந்த மாரி சொல்ட்டாங்க. ஸோ அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு பயம் வந்துருச்சு. என்னடா இந்த மாரி சொல்றாங்களே! நடக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஒரு 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 கேரண்டி கூட குடுக்க மாட்டேன்றாங்க. 50, 50 தான் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அப்படின்ற மாரி அப்பாவுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சரி இந்த ஹாஸ்பிட்டல் வேண்டாம். நம்ம வேற ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லிட்டு, ஒரு 3 மணிலேருந்து 6 மணி ஆயிடுச்சு அங்கேயே. ஸோ குணம் ஹாஸ்பிட்டலே வந்துட்டு 6 மணி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபுல்லா செக்கப் பண்ணி, ஸோ ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி, எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் பண்ணி, ஸோ பண்றதுக்கு ஒரு 6 மணி ஆயிடுச்சு. சரி அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம வேற ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லிட்டு, ஸோ அங்க இருக்கிற ஆம்புலன்ஸ கூப்பிட்டுட்டு, அ என்ன அங்கேருந்து ஃபர்ஸ்ட்டு தர்மபுரிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேருந்து தர்மபுரிக்கு போனாங்க. தர்மபுரிக்கு போனா, அங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்க டாக்டர் அந்த நேரத்துல இல்ல. ஏன்னா தர்மபுரிக்கு போறதுக்கு நைட்டு ஒரு 9, 10 மணி ஆயிடுச்சுங்களா. ஸோ அந்த நேரத்துல வந்து டாக்டர் இல்ல. காலையில தான் வருவாங்க. ஸோ இப்போதைக்கு டியூட்டி டாக்டர் மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ட்டாங்க. சரி அங்கேயும் வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், அங்கருந்து திருப்பி நம்ம சேலத்துக்கு போலான்னு சொல்லிட்டு, சேலத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. சேலத்துக்கு போறப்பவே எனக்கு வந்துட்டு ஃபுல்லா மயக்கத்துல தான் இருந்தேன். எனக்கு வந்துட்டு அப்போ ஒரு நினைவே இல்ல. ஸோ ஒரு ஒரு பாதி தூரம் போனதுக்கப்புறம், ஸோ நான் கண்ண முழிச்சு பார்க்குறேன். ஸோ அந்த இடத்துல நான் சைட்ல படுத்துட்டு இருக்கேன். ஸோ என்னால அப்பயும் எந்திரிக்க முடியுமான்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்றேன். என்னால எந்திரிக்கவே முடியல. பக்கத்துல வந்துட்டு அப்பா, அம்மா மட்டும் உட்காந்துட்டுருக்காங்க. அவங்க அழுதுட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா எனக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்து வளர்த்து படிக்க வச்சு, ஸோ இந்த மாரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னோனே அவங்களால வந்துட்டு ஏத்துக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நானும் எந்திரிக்கணும்னு ட்ரை பண்ணேன். எந்திரிக்கவே முடியல. ஸோ அப்பயும் ஒரு 5 நிமிஷம் தான் திருப்பி மயங்கிட்டேன். ஏன்னா ஃபுல்லா பிளட் லாஸ் ஆயிடுச்சு. உடம்புல ஃபு உடம்புல ஃபுல்லா பிளட்டே இல்ல. ஸோ ஒரு வழியா வந்துட்டு நாங்க சேலத்துக்கு போயிட்டோம். சேலத்துல பார்த்தீங்கன்னா, நாங்க நியூரோ ஃபவுண்டேஷன் ஹாஸ்பிட்டல் தான் போனோம். அங்க போயிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, "சரி ஓகே பார்க்கலாம். நம்ம சர்ஜரி பண்ணிக்கலாம். டாக்டர் வந்து காலையில வந்துருவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்துட்டு நைட்டு ஒரு 10, 11 மணி இருக்கும். ஸோ அங்கேயே வந்துட்டு அட்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த நேரத்துல வந்துட்டு அந்த டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க எனக்கு வந்துட்டு. இந்த மாரி வந்துட்டு எனக்கு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு வீட்ல எல்லாருமே வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சரி சர்ஜரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஆ எனக்கு பார்த்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பேர் வந்து சுரேஷ். அவர் வந்து நல்லாவே வந்துட்டு எங்கள நல்லா நீட்டா கவனிச்சுட்டாரு. ஸோ என்ன ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்துட்டு என்ன மாரி ப்ராசஸிங் இருக்கு, எந்த மாரி பண்ணணும்னு சொல்லிட்டு கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ கிளீனா நீட்டாவும் சொன்னாரு. அடுத்த நாள் காலையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மணிக்கு வந்துட்டு சர்ஜரி பண்றதுக்காக வந்துட்டு என்ன படுக்க வச்சுட்டு வந்துட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. ஸோ அந்த நேரத்துல வந்து என்ன சுத்தி எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ எல்லா பேரண்ட்ஸு, அப்புறம் ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்துட்டாங்க அந்த இடத்துல. ஸோ நான் அவங்கள பார்த்துட்டே தான் வந்துட்டு நான் வந்துட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போறேன். உள்ள போயிட்டு என்ன படுக்க வச்சுட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, என்ன சுத்தி ஃபுல்லா லைட்டு, நெறைய மிஷின்ஸு, அப்புறம் ஃபுல்லா டாக்டர்ஸ் தான் இருந்தாங்க. அ அந்த நேரத்துல வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, எனக்கு வந்துட்டு மயக்க இன்ஜெக்ஷன் போட்டாங்க. நான் மயங்கிட்டேன்.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 6 மணி நேரம் ஆப்ரேஷன் நடந்துச்சு. ஒரு 6 மணி நேரமா எனக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி, சர்ஜரி பண்ணி, ஸோ இந்த இடத்துல எனக்கு கட் பண்ணி, உள்ள வந்துட்டு ராட் வச்சிருக்காங்க. இங்க தான் ஸ்பைனல் கார்ட் அடிபட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல கட் பண்ணி, உள்ள வந்து ராட் வச்சு எனக்கு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி 6 மணி நேரமா எனக்கு சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் தான், ஒரு சாயந்தரம் ஒரு 3, 4 மணி ஆயிடுச்சு. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு கொண்டு போய் எனக்கு ஐசியூல வந்துட்டு படுக்க வச்சுட்டாங்க. பட் ஆனா நான் வந்துட்டு கண்ணு முழிச்சது பார்த்தீங்கன்னா, நைட் ஒரு 9 மணி, 10 மணி இருக்கும். ஸோ அப்பதான் வந்துட்டு நான் வந்து கண்ணே முழிச்சேன். ஸோ அப்ப கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு சொன்னாங்க, "இந்த மாரி உனக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. சரி ஆப்ரேஷன் தான் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு பார்க்க ட்ரை பண்றேன். என்னால கை கூட தூக்க முடியல. ஸோ நான் எப்பயாவது வந்து கையால இப்படி இப்படி தூக்குறேன். அப்ப அந்த சிச்சுவேஷன்ல வந்துட்டு என்னால க க கையும் தூக்க முடியல, கழுத்த வந்துட்டு அசைக்க முடியல. எதுவுமே பண்ண முடியல. சும்மா நேரா அப்படியே தான் படுத்துட்டு இருக்கேன். ஐசியூல இருக்கிறனால வந்துட்டு யாருமே வந்து என்ன பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணல. ஸோ நான் கண்ணு முழிச்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா வந்து பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு அம்மா வர்றாங்க, அப்பா வர்றாங்க. ஒவ்வொருத்தர் வந்து என்ன பார்க்குறாங்க. அப்போ ஒரு ஒரு 3 நாள் ஐசியூல இந்த ஒரு 3 நாள் இருக்கட்டும்னு சொல்லிட்டு சொல்ட்டாங்க. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு 3 நாள் கழிச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்ன வந்துட்டு ஐசியூல வந்து ஜென்ரல் வார்டுக்கு மாத்துறாங்க. ஸோ ஜென்ரல் வார்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 2 நாள் இருக்கட்டும். அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். பட் ஆனா ஐசியூல இருந்து நாங்க ஜென்ரல் வார்டுக்கு போயிட்டு ஒரே ஒரு நாள் தான் இருந்தோம். அந்த ஒரு காலையில அதாவது ஜென்ரல் வார்டு காலையில போறேன். அன்னைக்கு நைட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹெவியா வந்துட்டு எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, என்னால மூச்சு விட முடியல. ரொம்ப வந்துட்டு ஃபுல்லா மூச்சு அடைச்சுக்கிச்சு. பிரீத் பண்ணவே முடியல. நைட் ஒரு 8, 9 மணி இருக்கும். ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, என் கூட அம்மா மட்டும் தான் இருக்காங்க. கூட யாருமே இல்ல. எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அப்பா வந்துட்டு காசு ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. சரிங்களா? அம்மா மட்டும் தான் இருக்காங்க. ஸோ அங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்ன அவசர அவசரமா திருப்பியும் எமர்ஜென்சிக்கு வந்துட்டு கூட்டிட்டு போனாங்க. ஸோ அங்க போயிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்ததுல, ஃபுல்லா லங்ஸ்ல வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அடிபட்டுருந்துச்சு இல்லையா? ஸோ லங்ஸ்ல வந்துட்டு அடிபட்டதுனால நெறைய வந்துட்டு சளி பிடிச்சிருக்கு. அதனால தான் மூச்சு விட முடியல. ஏன்னா, இப்ப தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இரும்பவும் முடியாது. அ அந்த எச்சி வெளிய துப்பவும் முடியாது. படுத்துட்டே தான் இருக்கறனால. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு சின்னதா வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணணும். திருப்பியும் இன்னொரு ஹோல்ஸ் ஒண்ணு போடணும் அப்படின்னு சொல்ட்டாங்க. ஸோ இந்த இடத்துல கழுத்துல எனக்கு ஒரு ஹோல்ஸ் மாரி இருக்கும் தெரியுதுங்களா? ஸோ இந்த இந்த ஹோல்ஸ் தான். ஸோ அந்த ஹோல்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நைட் ஒரு 10 மணி, 11 மணி இருக்கும். அம்மாவ வர சொல்லிட்டு சைன் எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. சைன் எல்லாம் வாங்கிட்டு ஒரு நைட் ஒரு 11:30க்கே அந்த நேரத்துக்கு வந்துட்டு எனக்கு இங்க லைட்டா வந்துட்டு மயக்க ஊசி போட்டு, இந்த இடத்துல வந்துட்டு ஹோல்ஸ் போட்டு பைப்பு வந்து வச்சுட்டாங்க. ஸோ இது எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, சளி வந்துட்டு என்னால இரும்ப முடியாதுன்றனால, சளி வந்துட்டு இது மூலியமா வந்துட்டு வெளிய எடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஈஸியா ஹோல்ஸ் போட்டு வச்சுட்டாங்க. பட் ஆனா, அது போட்டதுல வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னா, என்னால பேச முடியாது. ஸோ பேசினாலும் வாய்ஸ் வந்துட்டு வெளிய கேட்காது. மூச்சு வந்துட்டு மூக்கு வழியா வந்துட்டு அந்த காத்து வராது. சுவாசிக்கிறது எல்லாமே இந்த பைப் வழியா மட்டும் தான் வரும். சாப்பிடணும் அப்படின்னாலும் வந்துட்டு சாப்பிட முடியாது. ஏன்னா பைப்பு போட்டதுனால எச்சு கூட முழுங்க முடியாது. வலிக்கும். ரொம்ப பெயினா இருக்கும். அதுல அந்த சளி எடுக்கிறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, குடல் வெளிய வர அளவுக்கு வந்துட்டு வலி இருக்கும். ஸோ அந்த மாரி வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு அந்த சர்ஜரி கரெக்ட்டா பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ 1 வாரம் வந்து நான் ஐசியூல இருந்தேன். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ரூம் வந்து மாத்தலாம். அதாவது ஜெனரல் வார்டு இல்லாம ஸ்பெஷல் ரூம். அதாவது எங்களுக்கு மட்டும் தனியா ஒரு ரூம் இருக்கிற மாரி. ஸோ அந்த மாரி வந்துட்டு தனியா இருக்கட்டும். ஏன்னா ஹோல்ஸ் போட்டிருக்கனால வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அங்கருந்து வந்து அந்த ரூமுக்கு மாத்திட்டாங்க. அந்த ரூம்ல பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 59 நாள் இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 மாசமும் வந்துட்டு எனக்கு இந்த இந்த பைப்லயே தான் வந்துட்டு சளி எடுத்துட்டே தான் இருந்தாங்க. அந்த 2 மாசம் நான் பேசவே கிடையாது. அ அந்த 2 மாசம் எனக்கு சாப்பாடுன்றதே கிடையாது. ஸோ ஃபுல்லா ட்ரிப்ஸ் ஏறிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பாடு எப்படி குடுப்பாங்க அப்படின்னா, மூக்கு வழியா வந்துட்டு எனக்கு பைப் வந்துட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ மூக்கு வழியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லிக்விட் மாரி. இந்த கஞ்சி, ஜூஸு ஸோ அந்த மாரி மட்டும் தான் வந்துட்டு எனக்கு ஊத்துவாங்க. வேற எதுவுமே சாப்பாடே சாப்பிட முடியாது. ஸோ 2 மாசம் வந்துட்டு எனக்கு அப்படிதான் போச்சு. ஓகேங்களா. ஃபுல்லா வந்துட்டு எனர்ஜியே இல்ல. ஆ பட் ஆனா 2 நாள் வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு பிசியோதெரபி பண்ணாங்க, எக்சர்சைஸ் பண்ணாங்க, பிரீத்திங் எக்சர்சைஸ் பண்ணாங்க. இந்த மாரி தான் பண்ணாங்க தவிர வேற எதுவுமே என்னால பண்ண முடியாது. அப்போ வந்துட்டு அப்போதைக்கு வந்துட்டு கை எதுவுமே அசைக்க முடியாது. எதுவுமே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்கள தான் திருப்பி விடுவாங்க. அவங்கள தான் உட்கார வைக்குவாங்க. ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன்ல தான் இருந்தேன். ஒரு 2 மாசம் கழிச்சதுக்கப்புறம் தான் இந்த இந்த பைப்பு வெளிய எடுத்தாங்க. ஸோ இது வெளிய எடுத்ததுக்கு அப்புறம் தான் அ ஃபுல்லா பிளாஸ்டர் போட்டு மூடிட்டாங்க. மூடுனதுக்கு அப்புறம் தான் என்னால வாய்ஸே பேச முடிஞ்சது. அ பழைய மாரி பேச முடியல. ஆனா கொஞ்சம் மெதுவா தான் என்னால பேச முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் இருந்ததுக்கு அப்புறம் தான் என்ன இப்ப ஹெல்த் கொஞ்சம் இப்ப நல்லாருக்கு.
பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் டிஸ்சார்ஜே பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் சேலத்துலேருந்து வீட்டுக்கு வரேன். சரிங்களா? எப்போ ஒரு 2 மாதம் கழிச்சு 2 மாதம் கழிச்சு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். சரிங்களா? ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னால் நடக்க முடியல. அப்போ கூட நடக்க முடியாது. ஸோ என்னை தூக்கி உட்கார வச்சு, சேரில் உட்கார வச்சு, ஸோ பெட்டில் தூக்கிட்டு போய் என்னை படுக்க வச்சாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணாங்க. பட் நிறைய மெடிசின்ஸ் கொடுத்தாங்க. ஸோ என்ன சொல்லிட்டாங்க, டாக்டர் என்ன சொல்லி அனுப்புனாங்க அப்படின்னா, டெய்லி வந்துட்டு பிசியோதெரப்பி பண்ணணும். ஒரு 2 மாதம் கழிச்சு வந்துட்டு செக்கப்க்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு 6 மாதம் ஒரு 6 மாதம் டைமிங், ஓகேங்களா? இந்த 6 மாதத்துக்குள்ளே எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமோ அவ்வளோதான் இம்ப்ரூவ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனால் லைஃப் லாங் வந்துட்டு உயிருக்கு எந்த சேதாரமும் கிடையாது. பட் ஆனால் ஹெல்த் வைஸாக எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமோ அவ்வளோதான் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ நாங்களும் வந்துட்டு பிசியோதெரப்பி பண்ணோம். ஸோ வீட்டுக்கே வந்துட்டு ஒரு 3 மாதம் வந்துட்டு டாக்டர் இங்கே வந்துட்டு எனக்கு எக்ஸசைஸ் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எனக்கு நான் யூரின் போகணும் அப்படின்னாலும் வந்துட்டு அந்த சென்சேஷன் இருக்காது. யூரின் டியூப் தான் போட்டுட்ருப்பேன். சரிங்களா? அதாவது ஸ்பைனுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னா, அது என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, இந்த இடத்துல அடிபட்டுச்சு அப்படின்னா, இது கீழே எந்த ஒரு சென்சேஷனும் இருக்காது. அதாவது கிள்னாலும் தெரியாது, அடித்தாலும் தெரியாது, சுடு தண்ணி ஊற்றினாலும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு உணர்ச்சியுமே இருக்காது. ஆக்சுவலாக சொல்ல போனோம் அப்படின்னா, யூரின் போகிறது கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் தான் ஸ்பைனல் வந்துட்டு அடிபட்டது. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து கெத்திட்டர் தான் போட்டிருக்காங்க, டியூப் தான் போட்டிருக்காங்க. ஸோ ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே தோழா படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த தோழா படத்தில் வந்துட்டு அவர் பேர் என்ன? ஐயோ திடீர்னு கேட்ட நான் என்ன பண்ணுவேன்? நாகார்ஜுனா. நாகார்ஜுனாவா? ஸோ அவர் இருப்பார் இல்லையா, வீல் சேரில் உட்காந்துருப்பார் இல்லையா? ஸோ அந்த கண்டிஷன், சேம் கண்டிஷன் தான். சரிங்களா? அவர் எப்படி எப்படியெல்லாம் அவர் லைஃப்பில் வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருப்பாரோ, அந்த படத்தில் வந்துட்டு கொண்டு போயிருப்பாங்களோ, சேம் அதில் எப்படி இருக்கோ அதே லைஃப் தான் என் லைஃபு. சரிங்களா? சப்போஸ் யாரும் பார்க்கல அப்படின்னா, அந்த ஜஸ்ட் அந்த அந்த மூவியில் போயிட்டு ஜஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு 2014 அடிபட்டுச்சுங்க எனக்கு. ஒரு 2 வருஷங்க. 2 வருஷமா வந்துட்டு வீட்லயே தான் இருந்தேன். நெறையா அந்த அந்த 2 வருஷத்துல எனக்கு வந்துட்டு நெறைய பெட் சோர் வந்துச்சு. நெறைய, அதாவது உக்காந்துட்டே இருந்தா புண்ணு வரும். ஓகேங்களா? ஸோ அந்த பெட் சோர் புண்ணு வந்துச்சு. அதுக்கப்புறமா யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு. ஏன்னா, இது மாரி அடிபட்டுச்சு அப்டின்னா, பாடி கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணிக்கணும். கரெக்ட்டா அது வந்துட்டு எனக்கு கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ண தெரியல. ஸோ யாரும் சொல்லிக் குடுக்குறதுக்கு ஆளு கிடையாதுங்களா? அந்த டைம்ல வந்துட்டு உட்கார முடியாது. ஸோ இந்த மாரி ஹெல்த் இஷ்யூஸ் அடிக்கடிக்கு வந்துட்டே இருக்கும். அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாரி இருக்கிறப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ஆனா, எப்படி சொல்றதுன்னா, எதுக்குடா இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு, சப்போஸ் நம்ம உயிரோடு இல்லாமல் இருந்திருக்கலாமே! அந்த அளவுக்கு வந்துட்டு மைண்ட் செட் போயிடுச்சு. ரொம்ப அழுதுட்டே இருப்பேன். ரொம்ப டிப்ரஷனு. ஏன்னா, அ பல பேர் வந்து பார்ப்பாங்க. ஒரு மாரி பார்ப்பாங்களா? ஸோ அத பார்க்க அந்த அந்த பார்க்குற பார்வையில வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் அப்பா வந்துட்டு நெறைய இடத்துல வந்துட்டு விசாரிச்சுட்டே இருப்பாரு. ஸோ எங்க போனா வந்துட்டு நல்லாகும், எங்க போனா க்யூர் ஆகும்ன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டே இருப்பாரு. நாங்க எங்கெங்கெல்லாம் போகணும்னு சொன்னாங்களோ, ஸோ இங்க போனா நல்லாகும், அங்க போனா நல்லாகும்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ யாரெல்லாம் என்னென்ன சொல்றாங்களோ நாங்க அங்கலாம் போயிட்டு வந்துட்டோம். இன்க்ளூடிங் நாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பெங்களூருக்கு போயிருந்தோம். பெங்களூருக்கு போயிட்டு அங்க ஒரு பிசியோதெரபி சென்டர். ஸோ அங்க ஒரு 1 வருஷத்துக்கு போனேன். பட் அங்கேயும் நான் போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கேரளாக்கு போயிருந்தேன். கேரளாக்கு ஆயுர்வேதிக் போய் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அங்க போனேன். ஸோ நான் கேரளாவும் போயிட்டு வந்துட்டேன். சென்னைக்கும் போயிட்டு வந்துட்டேன். இந்த மாரி நெறைய ஹாஸ்பிட்டல் வந்து நாங்க நான் வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்துட்டு போய் பார்க்க முடியுமோ, ஸோ பார்த்து நெறைய செலவும் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட நெறைய லட்சமே செலவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெறைய இடத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஒரே மாரி தான் சொல்றாங்க. சரிங்களா? பட் ஆனா க்யூர் ஆகுதுன்னு தான் சொல்றாங்க. க்யூரே ஆகல. ஸோ லாஸ்ட்டா நம்ம எங்க போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்றப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வேலூர் சிஎம்சிக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு, ஏன்னா அங்க தான் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்ன்னு சொன்னாங்க. ஸோ அங்க போனா வந்துட்டு ஒரு கிளாரிட்டி கிடைச்சுன்னு சொல்லிட்டு, நாங்க ஒரு ஃபைனலா வந்துட்டு வேலூர் சிஎம்சிக்கு ஒரு அப்ளிகேஷன் பண்ணிட்டு, அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு நாங்க அங்க போயிட்டு வந்துட்டோம். ஸோ நாங்க அங்க போனதுக்கு அப்புறம் தான், அங்க ஒரு டாக்டர் சொன்னாரு. ஸோ எங்களுக்கு கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ இந்த ஸ்பைனல் கார்டுனா என்ன? அடிபட்டா என்ன ஆகும்? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ண முடியாது? அப்படின்ற மாரி எங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரா. ஸோ அப்ப எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிச்சு. அடிபட்டா இப்படிதான் இருக்கும் போல. பேச முடியலங்க. அடிபட்டா இப்படிதான் இருக்கும் போல. அப்படின்ற மாரி எனக்கு ஃபுல்லா கிளாரிட்டி கிடைச்சிச்சுங்களா. ஸோ நானே வீட்ல சொல்லிட்டேன். என்ன எங்கேயும் கூட்டிட்டு போகாதீங்க. சரிங்களா? ஸோ எங்க போனாலும் காசு தான் வேஸ்ட் ஆகும். நீங்க எங்கேயும் என்ன கூட்டிட்டு போகாதீங்க. ஸோ இதுக்கப்புறம் லைஃப்ல என்ன பண்ணணும்னு தோணுதோ, ஸோ அடுத்து நான் மூவ் பண்ணிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் வீட்ல. அவங்களும் வீட்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அழுதாங்க. ஸோ இப்படி ஆயிடுச்சு, லைஃப் இப்படி போயிடுச்சு அப்படின்ற மாரி அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பட் ஆனா லைஃப் எதார்த்தம் அது அப்படிதானே, அப்படின்ற மாரி நானும் மைண்டுக்குள்ள கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்தாலும் என்னால ஏத்துக்கவே முடியலைங்க.
இதுலேருந்து வெளியே வரத்துக்கு நான் ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு என்ன கஷ்டப்பட்டேன்னா, அடிக்கடி ஃபீவர் வரும், யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகும், பிளட் வந்துரும். இந்த மாரி நெறைய ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குமா. ஸோ இதிலேருந்து வெளியே வரத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, எனக்கு 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. இதுலேருந்து வெளியே வரத்துக்கு. சரிங்களா. இப்போ கூட எனக்கு வந்துட்டு நடக்க முடியாது, சாப்பிட முடியாது. எந்த ஒரு எந்த ஒரு சென்சேஷனும் இருக்காது. ஓகேங்களா. ஸோ அந்த தோலப்படம் எப்படி இருக்கோ, அதே மாரி தான் இப்போ வரைக்கும் நான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் என் லைஃப்ல வந்துட்டு என் லைஃப்ல அப்பதான் வந்துட்டு இவங்க என்ட்ரி ஆறாங்க. ஸோ எப்படி அப்படின்னா, ஒரு நாள் வந்துட்டு நான் வந்துட்டு எதார்த்தமா ஒரு ஸ்டேட்டஸ் ஒண்ணு பார்த்தேங்க. ஸோ 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு எதார்த்தமா ஒரு ஸ்டேட்டஸ் ஒண்ணு பார்த்தேன். சரிங்களா. 2017 இருக்கும். அன்னைக்கு ஒரு எப்படின்னா, ஏப்ரல் 16. ஸோ அன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தேன். ஸோ அன்னைக்கு தான் வந்துட்டு என்னோட லைஃப் வந்துட்டு சேஞ்ச் ஆச்சு. ஸோ ஏன்னா இவங்களுக்கு ஒரு அண்ணன் இருப்பாங்க. ஸோ எங்க அண்ணனும் நானும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு. ஸோ எங்க அண்ணன நான் எப்படி மீட் பண்ணேன் அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் இவங்கள பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் கன்டின்யூ பண்றேன். சரிங்களா? நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல தான் படிச்சுட்டுருந்தேன். 5வது வரைக்கும் எங்க ம் அம்மாவோட அம்மா வீட்ல படிச்சுட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 5வதுக்கு அப்புறம் கோயம்புத்தூர்ல படிக்க வச்சிருந்தாங்க. அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, அங்கருந்து ஸ்டாப் பண்ணி 9த் படிக்கிறப்ப ஸ்டாப் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க கோயம்புத்தூர் பக்கம் போல. இங்கேயே இருந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் பெரிய பொண்ணு ஆயிட்டேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, கோயம்புத்தூர் சைடு போல. இங்கேயே இருந்ததுனால படிப்பு பாதியிலேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. இங்கேயும் ஜாலியா தான் இருந்துச்சு. அதனால நான் படிப்ப பத்தி அவ்வளவா கண்டுக்கல, விட்டுட்டேன். என் அண்ணனும் வந்துட்டு அப்ப கோயம்புத்தூர்ல இருந்தப்போ நல்லா இருந்தான். எங்க ஊருக்கு எப்போ வந்தோமோ அப்பைலேருந்தே வந்துட்டு அவன் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது, வீட்டு பேச்சு கேட்காம அந்த மாரி ஆயிட்டான். அந்த மாரி ஆனதுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வீட்ல அம்மா தான் வேலைக்கு போயிட்டுருந்தாங்க. அண்ணா வேலைக்கு போகாம இருந்தான். அதுக்கப்புறம் அவன் ஒரு பூக்கடையில வேல பார்த்துட்டு இருந்தான். நானும் ஒரு ஜவுளி கடையில வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டேன். சரி இப்படியே இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி நாங்க 3 பேரும் வேலைக்கு போறது, வீட்டுக்கு நைட்டு தான் 3 பேரும் வருவோம். காலையில போனா போறது, நைட்டு வர்றது. இப்படிதான் எங்களோட டைம்ஸ் போயிட்டு இருந்தது எங்களோட டைம். அண்ணா வந்துட்டு ரொம்ப பசங்களோட சேர்ந்து சுத்துறது, அந்த மாரி ரொம்ப இதாயிட்டான். ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு எப்படி சொல்றது? ரொம்ப வீட்டு பேச்ச கேட்காம அந்த மாரி அலைய ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு நான் வந்துட்டு கடைக்கு போல. ஃப்ரெண்ட்ஸோட கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். சாய்பாபா கோயில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க புதுசா. அப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தோம். எங்க மாமா வீட்ல இருந்து எனக்கு தெரியாது அவங்கலாம் எனக்கு சொந்தக்காரங்கன்னு தெரியாது. சொந்தக்காரங்க தான். மாமா சொந்தம்ன்னு சொன்னாங்க. அவ்வளோதான். என்ன வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டு புடிச்சிருக்குது. கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. அப்ப எனக்கு ஒரு 18 வயசு தான் இருக்கும். அப்போ வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, நான் வந்துட்டு எனக்கு வேணாம் எனக்கு 18 வயசு தான் ஆகுது. அதனால நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். என் அண்ணனுக்கு வந்துட்டு என் மேல பாசம் இருக்குன்றதே அப்பதான் எனக்கு தெரிய வந்ததே. கல்யாணம் ஆகப்போது, கல்யாணம் பண்ணி குடுக்க நிச்சயம் வரைக்கும் போயிடுச்சு அது வந்துட்டு. அதனால வந்துட்டு என் அண்ணன் என்ன பண்ணிட்டான்னா, இனிமே கரெக்ட்டா வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்கான். என் தங்கச்சிக்கு அது பண்ணணும்டா, இது பண்ணணும்டா அப்படின்ட்டு. நான் கடைக்கு போறப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க. உன் அண்ணன் வந்துட்டு இது பண்ணணும், அது பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படின்ட்டு. அப்பதான் வந்துட்டு என் அண்ணன வந்து எனக்கு ரொம்ப புடிக்க ஆரம்பிச்சுச்சு. அதுக்கு முன்னலாம் கூட என்ன இவன் இப்படி பண்றான்? அம்மா கஷ்டப்படுறாங்க அப்படி சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். அப்ப என்ன ஆச்சுன்னா, அவன் வந்துட்டு கோயம்புத்தூர் போயிட்டான். ஆ நாங்க வந்துட்டு அன்னைக்கு பாண்டிச்சேரி போறோம். எனக்கு வந்துட்டு ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்காக நாங்க வந்துட்டு பாண்டிச்சேரி போறோம் அன்னைக்கு நைட்டு. அவன் கோயம்புத்தூர் போறான். அன்னைக்கு நான் எப்பயுமே நான் கேட்கிறத அவன் செய்யவே மாட்டான். எப்பயுமே சரி. அ ஏஜ் அட்டெண்ட் பண்ணதுலேருந்து அவனுக்கும் எனக்கு ஒரு எப்படி சொல்றது? ஒரு பிரிவு வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப க்ளோஸா இருந்தோம். ஆனா அந்த ஏஜ் அட்டெண்ட் பண்ணதுலேருந்து எனக்கும் அவனுக்கும் ரொம்ப பிரிவு வந்துருச்சு. பெரிய பொண்ணு ஆயிட்டேன். அவங்க கூட பேசக்கூடாது. அப்படி இப்படின்னு அண்ணனா இருந்தாலுமே பக்கத்துல உட்காரக்கூடாது. அப்படி சொல்லி சொல்லியே ரொம்ப பிரிவாயிடுச்சு. ஆனா அந்த பிரிவு வந்துட்டு அன்னைக்கு நைட்டு வந்துட்டு என் அண்ணன் வந்துட்டு எனக்கு அ அவனோட பேக் நான் பாலா உன் பேக் எனக்கு புடிச்சிருக்கு. அது தரியான்னு கேட்கவும், என்னோட பேக் கிழிஞ்சிருக்கும். அத அவன் எடுத்துக்கிட்டு, அவன் பேக்க எனக்கு குடுத்துட்டு, எனக்கு முத்தம் குடுத்துட்டு போனான் கன்னத்துல. அன்னைக்கு வந்துட்டு எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. நாங்க வந்துட்டு ஸ்கூல் லைன்ல நிப்போம் கோயம்புத்தூர்ல. ஸ்கூல் லைன்ல நிக்கிறப்போ, அந்த சாப்பாட்டுக்காக லைன்ல நிப்போம். அப்ப அந்த லைன் போயிட்டே இருக்கும். ஒரு ஸ்டெப்புக்கு எனக்கு முத்தம் குடுப்பான் என் அண்ணன். அந்த மாதிரி அவ்ளோ பாசம் வச்சிருந்தான் என் மேல. சத்தியமா அப்படி ஒரு ஒரு பாசம் எனக்கு இன்ன வரைக்குமே யாரும் குடுக்கல. பாலாஜியுமே சரி, இன்ன வரைக்குமே சரி. நான் எத்தன கடவுள் வந்தாலுமே நான் சொல்லுவேன், என் அண்ணன் தான் எனக்கு பெஸ்ட்டு. எப்படி சொல்றது? படைச்ச ஆண்லயே வந்துட்டு என் மேல பாசம் வச்சதுன்னு சொன்னா என் அண்ணன் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு லவ் எனக்கு குடுத்துட்டு இருந்தான். இடையில தான் என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகுறோன்ற ஒரு டிஸ்டன்ஸ் வந்து அவன் தள்ளி போனது அவ்வளோதான். அத நான் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். திருப்பி அவன் வந்துட்டு வரப்போறான். அன்னைக்கு நான் ஜாலியா இருக்கேன். பொங்கல் அன்னைக்கு அவன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் கல்யாணத்த நிறுத்துறதுக்கு கூட அவன்ட்ட சொல்றேன். பாலாஜி சாரி பாலாஜி எனக்கு உன் பேரு வருது.
பாலா எனக்கு வந்துட்டு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, எப்படியாவது நிறுத்தி நான் நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கானே ஒழிஞ்சு நிறுத்துறதுக்கு பார்க்கல. நான் கடவுள்கிட்ட கடைசி வரைக்கும் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். என்ன ஆச்சுன்னா, நான் வந்துட்டு பல்லு வளக்கிக்கிட்டு இருக்கேன். என் பக்கத்து வீட்டு பொண்ணு கேட்குறா, என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கா, உன் அண்ணன் வரப்போறானா அப்படின்னு கேட்டுன்னு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சந்தோஷமா அன்னைக்கு கடைக்கு கிளம்பி போயிட்டேன். என் அண்ணன் வந்துருவான், எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவான், ஜாலியா இருக்கும். அது வரைக்கும் ஒரு சின்ன பிள்ளைத்தனமா தான் நான் இருந்துட்டு இருந்தேன். பொங்கலுக்கு நம்ம புது ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் ஜாலியா இருந்துட்டு இருக்கேன். கரெக்டா நாங்க கடைக்கு வந்து 8 மணிக்கு வரோம். 10:30க்குலாம் வந்து எங்களுக்கு வந்து ஃபோன் வருது. என் கூட இன்னொரு அக்கா வருவாங்க. அவங்க அம்மா ஃபோன் பண்றாங்க கடைக்கு. என்னன்னு கேட்டா, அந்த மாதிரி பவா அண்ணன் வந்துட்டு கீழே விழுந்துட்டான். அதனால நீயும் அவங்களும் வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாங்க. கீழே விழுந்துட்டானா நான் என்ன நினைச்சேன்னா, எங்க ஊர்ல வந்துட்டு பாலம் இருக்கும். அந்த பாலத்துல இருந்து தான் கீழே விழுந்துட்டான் போல அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு அப்படியே கேட்ட உடனே கண்ணுல இருந்து தண்ணி வந்துருச்சு. அழ ஆரம்பிச்சிட்டேன். அந்த பொங்கல்னா செம்ம டிராஃபிக்கா இருக்கும். நான் வந்துட்டு அதெல்லாம் நான் பார்க்கவே இல்ல. எங்க இருக்காங்க? ஜிஹெச்ல ஆம்புலன்ஸ்ல இருக்காங்க அப்படின்னு ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் உடனே ஓடுனேன். இந்த அக்காவும் என் பின்னாடியே ஓடி வந்துட்டாங்க. ஓனர்ட்டலாம் எதுவுமே கேட்கல. ஓனர் வந்துட்டு அடிபட்டுருக்குன்னா போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தையா. நான் முன்னாடி ஃபாஸ்ட்டா ஓடுறேன். என் பின்னாடியே இந்த அக்கா ஓடாதடின்னு கூப்பிட்டுனே பின்னாடி வராங்க. போய் பார்த்தா எங்க எங்க அம்மா வந்துட்டு ரேஷன் கடைக்கு போயிருந்தாங்க. நான் அதனால என்ன பண்ணேன், ரேஷன் கடை சைடு வழியா போனா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் தூரம் அப்படின்னு சொல்லிட்டு, பரவால்ல இருந்தாலும் அம்மா கிட்ட தெரியுமா என்னன்னு தெரியல. போய் பார்த்துட்டு வரணும்னு போனா, அங்க ரேஷன் கடையில அம்மா இல்ல. ரேஷன் கடை சாத்தியிருந்தது. அதுக்கப்புறம் அந்த சந்துக்குள்ளலாம் பூந்து ஓடி போய் பார்த்தா, கரெக்ட்டா அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துல வந்துட்டு இருந்தாங்க. உள்ள விடல. எல்லாரும் பசங்க என் அண்ணனுக்கு வந்துட்டு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி இருப்பாங்க. அவங்கலாம் புடிச்சுக்கிட்டாங்க. உள்ள போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்படியே கத்துறேன் நான் கடந்து. என்னடா நான் வந்து என்ன நெனச்சேன்னா, அவன பார்க்கும்போது யாரோ அடிச்சுட்டாங்க அவன. அடிச்சதுனால தான் அவன் இப்படி இருக்கான் அப்படின்னு. எனக்கு வந்து ஆக்சிடென்ட் நடந்ததே தெரியாது சுத்தமா. அப்படின்னு சொல்லிட்டு எப்புட்றா விட்டீங்க அடிக்கிறதுக்கு? நீங்கலாம் ஏன்டா விட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்கள திட்டுறேன். வெளில வரப்போ வந்துட்டு இந்த கையில வந்துட்டு இதுலருந்து இது வரைக்கும் அட்டை வச்சு கட்டியிருந்தாங்க. கட்டிட்டு இந்த தோலெல்லாம் போயிடுச்சு. ஃபுல்லா போயிடுச்சு. இந்த எலும்பு நல்லாவே தெரிஞ்சுச்சு. இந்த 2 சைடு எலும்பும் நல்லாவே தெரிஞ்சுச்சு. இந்த விரலு மட்டும் தான் இப்டி இப்டி ஆடிட்டு இருந்துச்சு. அந்த மாரி இருந்துச்சு. கால்லலாம் வந்துட்டு கிழிச்சிருந்தது அன்னைக்கு. எனக்கு அவ்வளோதான் தெரியும். நாங்க வந்துட்டு சரியாயிடும் அப்படின்னு தான் நான் நெனச்சு அழுதேன். எங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்றதா? என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க அம்மாவுக்கும் வந்துட்டு எனக்கு ஆறுதல் சொல்றதா? அப்படின்னு அவங்களுக்கும் புரியல. சுத்தி இருக்கவங்க எல்லாருமே எங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அந்த மாரி இருந்துச்சு. அப்புறம் அம்மா, அ பசங்க, அப்புறம் வந்துட்டு இன்னும் 2 பேர் வந்துட்டு ஆம்புலன்ஸ்ல போயிட்டாங்க. அண்ணா கூட திருவாரூர் கூட்டிட்டு போயிட்டாங்க. எங்க ஊர் வந்து திருச்சிராப்பள்ளி. அங்கருந்து திருவாரூர் கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு என்ன வந்துட்டு எங்க அத்தை இருக்காங்க. எங்க அப்பாவோட அத்தையோட பையனோட ஒய்ஃப். உங்களுக்கு புரியாது. நான் அத்தை ஒய்ஃப்ன்னே சொல்லிடுறேன். அத்தை ஒய்ஃப் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு போனாங்க என்னைய வந்துட்டு. திருவாரூர் போனா திருவாரூர்ல அட்மிட் ஆகல. இங்க வந்து பொங்கல்ன்றதுனால அவ்வளவா ஆள் இல்ல. ஆள் இல்ல. எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. அதனால நீங்க தஞ்சாவூர் போங்கன்னு சொல்லி தஞ்சாவூர் அனுப்பிச்சு விட்டாங்க. அங்க போயிட்டாங்க. நான் வந்துட்டு திருவாரூர் போயிட்டு அங்கருந்து இல்ல அவங்க திரும்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கருந்து தஞ்சாவூர் போனோம். நாங்க கரெக்ட்டா ஒரு 6 மணிக்கு போயிட்டோம். ஆக்சிடென்ட் காலையில 10 மணிக்கு நடக்குதுன்னா, நாங்க 6 மணிக்கெல்லாம் போயிட்டோம். சுத்தி சுத்தி அழுதுன்னே போயிட்டோம். அங்க போனா உள்ள விடல. அம்மா அழுதுட்டு இருக்காங்க. அத்தைங்கலாம் அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. ஆனா உள்ள விடல. எங்கள உள்ள விடல. நான் வந்துட்டு போகணும். நான் என் அண்ணன பார்க்கணும்னு சொல்லி அழுகுறேன். அங்க வந்து ஒருத்தவங்க வந்து டக்குன்னு சொன்னாங்க, "இல்லம்மா உள்ளலாம் போக முடியாது. உன் அண்ணனாவது பரவால்ல. உன் அண்ணன விட மோசமா அடிபட்டுருக்காங்க நெறைய பேரு." அதாவது அன்னைக்கு வந்துட்டு என் அண்ணன் மட்டும் இல்ல, எக்கச்சக்கமான பேர் அடிபட்டு, அவங்க எல்லாரையுமே அந்த ரூம்ல வச்சிருந்திருக்காங்க. பிளட் ஜாஸ்தி இருக்கு. அதனால நீ வந்துட்டு அங்க வராதன்னு சொல்லிட்டாங்க. உங்க அம்மாவே விடமாட்டோம்ன்னு சொல்லிட்டு மறைச்சுட்டாங்க. அப்போ வந்துட்டு சூர்யான்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா வந்துட்டு அந்த அண்ணாவ நான் மறந்துட்டேன். ஆனா அவங்க பேரு மட்டும் நான் மறக்கல. அந்த அண்ணா வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தம்பி அடிபட்டுருந்தாங்க. அவங்க தம்பிய வந்துட்டு நான் உள்ள பார்க்க போறேன்னு சொல்றப்ப, அந்த அண்ணா போய் பார்த்துட்டு, என் அண்ணா கிட்ட பேசிட்டு, "அவன் நல்லாதாம்மா இருக்கான். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க." அப்படின்னு வந்து என் அண்ணா எங்ககிட்ட சொன்னாங்க. அந்த சூர்யா அண்ணாங்கிறவங்க. அப்புறம் வந்துட்டு என்னாச்சுன்னா, நைட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரூம்ல இருந்து அந்த ரூம்ல வந்துட்டு எல்லாம் கிளியர் பண்ணி எப்படி சொல்றது? அது என்ன சொல்லுவாங்க? பிளட்லாம் கிளியர் பண்ணி மருந்தெல்லாம் வைப்பாங்கல்ல. ட்ரெஸ்ஸிங். ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு நைட்டு 8, 8:30, 9 இருக்கும். அப்போ கூட்டிட்டு போனாங்க. என்ன ஆப்ரேஷன் பண்ண போறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. கூட்டிட்டு போயிட்டு, "இந்த கை வந்துட்டு ஃபுல்லா போயிடுச்சு. அதனால கை எடுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு இதோட எடுத்துட்டாங்க. அதாவது இது ஈஸி தானாம். ஈஸியா தட்டுனா கழண்டிடுமாம். ஸோ அதனால இதோட எடுத்துட்டாங்க.
இந்த கை இந்த கை தான், இந்த சைடு தான். இந்த சைடு வந்து கை எடுத்துட்டாங்க. சுத்தமா போயிடுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த கைய எடுத்துட்டாங்க. இந்த கை மட்டும் தான் அவனுக்கு வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆ கூட்டிட்டு வரல. நேரா ஐசியூ கொண்டு போயிட்டாங்க. நாங்க அழுதுட்டே தூங்கிட்டோம் அங்கேயே. எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மணி இருக்கும். அப்போ வந்துட்டு எங்க மாமா எல்லாம் எழுப்பி என்ன கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போயிட்டு, "அண்ணாவ பாரு" அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. அங்க போயிட்டு அண்ணன் அப்பதான் கண்ணு முழிச்சான். கண்ணு முழிச்சப்போ அவங்க கேட்டாங்க, "இது யாருன்னு தெரியுதாடா?" அப்படின்னப்ப, தெரியுது பாவா" அப்படின்னு சொன்னான். கை என் கை எங்க? என் கை எங்கன்னு கேட்டு ரொம்ப அழுதான். ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதான். அதுக்கப்புறம் வந்துட்டு முடிஞ்சுட்டு காலையில கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்னை வந்துட்டு விடியற்காலைல வந்துட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னால வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா கரெக்டா அந்த ஏரியாவுக்கு வந்ததையுமே எனக்கு வந்துட்டு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. ஐயோ! இந்த ஊருக்கு எதுக்கு வந்தான் அவன்? எதுக்கு நாங்க இங்க வந்தோம்? நாங்க கோயம்புத்தூர்லயே இருந்திருக்கலாம். அப்படின்ற மாரிலாம் ஆயிட்டு அழுதுட்டே வந்தோம். நான் அப்பதான் பார்க்குறேன். நாங்க வந்து பஸ் விட்டு இறங்குனப்போ வந்துட்டு என் அண்ணன் ஃப்ரெண்டு வேணான்னு சொல்லிட்டு அந்த அண்ணா தான் கூட்டிட்டு வந்தாங்க. அந்த அண்ணா சொன்னாங்க, "இந்த இடத்துல தான் உன் அண்ணன் ஆக்சிடென்ட் ஆனான்" அப்படின்னு சொல்லிட்டு. அங்க பார்த்தா அடிபட்ட இடத்துல இருந்து இழுத்துட்டு வந்து போட்டிருக்கு போல. அங்க இருந்து பிளட் அப்படியே ஹெவியா வந்து அந்த ரோடே காஞ்சு போயிரு. அது பார்த்ததுமே எனக்கு அப்படியே ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. அவ்ளோ கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு போய் ஏன்டா இங்க வந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் பண்ணேன். 3 மாசம் என் அண்ணன் ஹாஸ்பிட்டல்லயே இருந்தான். நான் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு சனிக்கிழமை அவனை பார்க்க போவேன். சனிக்கிழமை பார்த்துட்டு அங்கேயே ஞாயிற்றுக்கிழமை இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கிளம்பி வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்துட்டு திங்கட்கிழமை காலையில வேலைக்கு போவேன். ஸோ இப்படியே தான் ஒரு 3 மாசம் இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கொஞ்சம் வந்துட்டு அழுதான். நான் என்ன இருக்கவே கூடாது, நான் செத்து இருந்திருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுதான். இவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் அவனும் அழுதான். என்னால முடியல, எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. நான் எங்க அம்மா கிட்ட அப்பதான் கேட்கிறேன். அந்த 3 மாசம் வரைக்குமே நான் கேட்கவே இல்ல. எங்க அம்மாட்ட பார்த்தா, "அம்மா பாலாவால நடக்க முடியாதுன்னு" கேட்டது. "நடக்க முடியாதும்மா. அவன ஊசி வச்சு குத்தி பார்த்துட்டாங்க. முதுகெலும்பு உடைஞ்சு போச்சாம்." இவருக்கு வந்துட்டு இங்க அடிபட்டிருக்கு. என் அண்ணனுக்கு வந்துட்டு இந்த இடத்துல அடிபட்டிருந்துச்சு. இந்த இடத்துல அடிபட்டிருந்துச்சு. அதனால வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு இதுக்கு கீழ எதுவுமே வேலை செய்யாது. இவருக்கு வந்துட்டு இதுக்கு கீழ, என் அண்ணனுக்கு வந்துட்டு இதுக்கு கீழ. ஸோ அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா இங்கெல்லாம் அடிபட்டா இப்படி இருக்குமோ அப்படின்ட்டு. சரி நம்ம அண்ணனை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்துச்சு. ஆனா அப்பயும் எனக்கு விளையாட்டுத்தனம் நிறையவே இருந்துச்சு. இந்த கை கொஞ்சம் எடுத்துக்கோ. எங்க அம்மா வந்துட்டு வேலைக்கு போயிடுவாங்க. நான் வந்து கடைக்கு வேலைக்கு போறத நிறுத்திட்டேன். அண்ணனை பார்த்துக்க ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கும் கெத்திட்டர் தான் போட்டிருந்தாங்க. அதனால வந்துட்டு அவனை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் இருக்க ஆரம்பிச்சேன். எங்க அம்மா வேலைக்கு போனாங்க. எங்க அம்மா வேலைக்கு போயிட்டா வந்து அவங்க வந்துட்டு இந்த கார வேலைக்கு தான் போவாங்க. அவங்க சம்பாத்தியத்தை வச்சு தான் நாங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டோம். இவனோட மெடிசனாக இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், எல்லாமே அப்படிதான் பண்ணிக்கிட்டோம். ஆனா அப்படி இருந்து கூட நாங்க நல்லா சந்தோஷமா தான் இருந்தோம். இல்லைன்னு சொல்ல மாட்டோம். திருப்பி என்ன ஆச்சுன்னா, நல்லாவே ஒரு வருஷம் போச்சு. அப்பதான் வந்துட்டு நான் வந்துட்டு அப்ப கேண்டி கிரஷ் விளையாண்டுட்டு இருப்பேன். அண்ணனுக்கு வந்து ஃபோன் வாங்கி குடுத்துட்டாங்க எங்க அம்மா வந்துட்டு. அது வரைக்கும் வந்துட்டு என் அண்ணன் வச்சிருந்த ஃபோன் வந்துட்டு அதான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல, எங்க போச்சுன்னு தெரியல. அதனால புது ஃபோன் வாங்கி குடுத்தாங்க. அப்ப வந்துட்டு இந்த மாரி அடிபட்டவங்களுக்கெல்லாம் ஒரு குரூப் இருக்கும். அதுல தான் நான் ஜாயின் பண்ணேன். இந்த மாரி முதுகு தண்டுவடம் அடிபட்டவங்களுக்கெல்லாம் ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல வந்துட்டு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு இவங்க ஃபோட்டோ காமிச்சு என்னோட பர்த்டேக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ என்னமோ தான் இவங்க ஃபோட்டோ காமிச்சு, இந்த பையனும் இந்த மாரி தான் அடிபட்டுட்டானா, அழகா இருக்கானுன்னு சொல்லி அண்ணன் காமிச்சான். அது எப்படி தெரிஞ்சுச்சு அப்படின்னா, இவங்க அண்ணா வந்துட்டு எனக்கு அந்த குரூப்ல வந்துட்டு அந்த குரூப்ல இருந்து பர்சனலா வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. ஸோ தனியா நம்பர் எடுத்து தனியா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்க. அப்பதான் குரூப்ல ஜாயின் பண்ணாங்க. குரூப்ல ஜாயின் பண்ணி என்னை பத்தி போட்டிருந்தாங்க குரூப்ல வந்துட்டு. அதை பார்த்துட்டு இவங்க அண்ணன் என் அண்ணா வந்துட்டு ஒரு 3 மாசம் வீட்டுக்கு வந்து ஒரு வாரத்திலே வந்துட்டு மாறிட்டான். எப்படின்னா மோட்டிவேட் ஆயிட்டான். நம்ம சரியாயிடுவோம் அப்படின்ற ஒரு தைரியத்தை உள்ள வர வச்சுக்கிட்டு அவன் கொஞ்சம் இதாயிட்டான். அதனால வந்துட்டு என்னன்னா ஏன்னா எல்லார்கிட்டயுமே பேச ஆரம்பிச்சிட்டான். அந்த குரூப்ல உள்ள எல்லார்கிட்டயுமே பேசுவான். அப்போ வந்துட்டு நானும் என் அண்ணன் கூடயே தான் இருப்பேன். எங்கேயும் போக மாட்டேனா. அதனால வந்துட்டு எனக்கு தெரியும் எல்லாமே. அவங்களுக்கு வந்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த பையன் இப்பதான்டா ஆக்சிடென்ட் ஆயிருக்கான். அவனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி காலேஜ் போறப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். அவங்க அப்பா அம்மா ரொம்ப இதா வளர்த்தாங்களாம் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றானா, கொஞ்சம் பேசுறான்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்தாங்க. என் அண்ணன் வந்துட்டு பேசினானா, இவன் பேசிருக்கான் என்னகிட்ட வேற எப்படியாவது மோட்டிவேட் அட போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அப்பெல்லாம் இவங்க கிட்ட பேசுறதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா நான் நிறைய டைம் மெசேஜ் போட்டிருக்கேன், ஹாய் ஹாய்னு. இவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. நான் ஹாய் ஹாய்னு மட்டும் மெசேஜ் போடுவேன். எனக்கு வந்து கேண்டி கிரஷ் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து
கரெக்டா 6 to 7 என் டைம், நீ ஃபோன் கொடுத்துடணும் எனக்கு அப்படின்னு சொல்லிடுவான் என் அண்ணன்கிட்ட. என் அண்ணனும் வந்துட்டு எனக்கு ஃபோன் கொடுத்துருவான். கேண்டி கிரஷ் விளையாடுற நேரத்துலலாம் இவருக்கு வந்து நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன், ஹாய் ஹாய்லாம். அப்பெல்லாம் தெரியல இவருக்கு, நான் தான் பண்றேன் நான் தான் பண்றேன் அப்படின்னு தெரியாது இவருக்கு வந்துட்டு. அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. நான் வந்துட்டு லவ் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் பேசல, சும்மா சரி மோட்டிவேட் பண்ண சொன்னானே, ஏதாவது ஒன்று பேசுவோம், பேசினாலாவது சரியாகும் அப்படின்னு நினச்சிட்டு இது பண்ணேன். அப்பயும் இதாகல. அப்புறம் வந்துட்டு எப்படி சொல்றது, இப்படி அப்படிதான் பேசிட்டு இருந்தோம். என் பர்த்டே அப்போ எப்படி பார்த்தேன் இதெல்லாம் எனக்கு தெரியாது. அன்னைக்கு நான் வந்துட்டு ஃபோனை வந்துட்டு அன்னைக்கு ஃபுல்லாக நான் தான் கையில் வச்சிருந்தேன். இவங்க வந்து விஷ் பண்ணப்ப எனக்கு கரெக்டாக என் கையில் இருந்துச்சு ஃபோன். நான் டக்குன்னு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டேன், அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே போடலை. அதுக்கப்புறம் அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, இப்படிதான் பேசிட்டு போயிட்டு இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னா வந்துட்டு கஜா புயல் வந்து உங்களில் நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். உனக்கு தெரியுமா கஜா புயல் வந்து? அதுதான் டோட்டலா எங்க லைஃபை மாத்தி போட்டதே. அது அந்த ஒண்ணு விஷயம் மட்டும்தான். சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அலௌன்ஸ் பண்ணிட்டே தான் இருந்தாங்க, இருக்காதீங்க போயிடுங்க, இருக்காதீங்க போயிடுங்க, அந்த மாதிரி புயல் வருது. நாங்க யாருமே நம்பல, ஏன்னா சரியான வெயில் அடிக்குது. அப்படி இருக்கும்போது யார் நம்புவாங்க புயல் வரப்போகுதுன்ட்டு. நாங்க நியூஸ் பார்க்கும்போது கடற்கரையில நிக்கிறாங்க, அப்ப வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்குது. எப்படிதான் திடீர்னு இருட்டாச்சு, திடீர்னு காத்தடிச்சிச்சு, எதுவுமே தெரியல. அந்த லாஸ்ட் ஒரு 6 to 7 மணிக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, எங்க அம்மா வந்துட்டு இங்க இருக்க வேணாம், போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஸ்கூலுக்கு தான், பக்கத்துல சாய்ராம் ஸ்கூல் இருந்துச்சு, அங்க கூட்டிட்டு போனாங்க. அங்கதான் இருந்தோம், கீழே தான் இருந்தோம். அப்ப என்னாச்சுன்னா, அந்த டோரெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு காத்து செம்மையா அடிக்குது, சரியான காத்துனாலும் அந்த புயல் காத்தெல்லாம் அப்பதான் பார்த்துருக்கிறேனே. கண்ணாடி கிளாஸ் உடையுது, ஜன்னல் கிளாஸ் உடையுது, அப்படியே மேல ஒயின்னு சவுண்டு மேல நல்லா கேக்குது. எனக்கு இன்னமும் அது ஞாபகம் இருக்கு. அது வந்த வேலைதான். என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம படிப்போம்ல டெஸ்க், நம்ம டெஸ்க் வச்சிருப்பாங்கல்ல, டெஸ்க் தானே சொல்லுவோம், நான் மறந்துட்டு கேட்க. அதுல வந்துட்டு அண்ணனை படுக்க வச்சிருந்தாங்க, கீழே படுக்க வைக்க முடியாதுல, அதனால சுத்தி பக்கத்து வீட்டுல வந்துட்டு பொண்ணுங்க 3 பொண்ணுங்க இருப்பாங்க. அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு சூர்யா வந்துட்டு அங்கதான் வந்துருவா. பக்கத்து வீட்டு அக்கா அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் 2 பேர் இருப்பாளுங்க. பொண்ணுங்களா இருக்கிறதுனால என் அண்ணன் என்ன பண்ணிட்டான்னா, இவங்களுக்குலாம் வந்துட்டு மேல ட்ரெஸ் எல்லாம் போட முடியாது, சும்மா இதுதான் போட்டு விடணும். அப்பக்கப்ப திருப்பி திருப்பி விடணும், திருப்பி விடாம இருக்கக்கூடாது, புண்ணு வந்துடும். அப்படி புண்ணு வந்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப இதுக்கு போயிடும், என்ன சொல்றது, ரொம்ப ஆபத்தாயிடும் அது வந்துட்டு. இவன் என்ன பண்ணிட்டான், இப்படி இந்த பக்கமே படுத்திருந்தான். இந்த சைடு வந்துட்டு இது என்ன சொல்லுவாங்க இந்த இடத்த, தொடக்கி மேல வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு ரவுண்டு போட்டுருச்சு, கொப்பளிச்சு புண்ணு வந்துருச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் வந்துருச்சு. அது எங்களுக்கு தெரியவே இல்லை. இவன் தான் எங்க எடுக்க விட்டுறதே இல்லையா, அதனால எங்களுக்கு தெரியவே இல்லை. அந்த ஸ்கூல் இதெல்லாம் முடிஞ்சிட்டு வந்துட்டு அந்த வீடெல்லாம் சரி பண்ணிட்டாங்க. வீடெல்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றோம். கூட்டிட்டு வந்தா அப்பதான் நான் பாக்குறேன் அந்த புண்ணை. எங்க அம்மா காட்டுறாங்க, என் பையன் செத்து போயிடுவானோன்னு பயமா இருக்கு, இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. எனக்கு அப்பெல்லாம் எதுவுமே தோணல, நான் நம்பிக்கை வச்சிருந்தேன், அதெல்லாம் எதுவுமே ஆகாதுமா, எல்லாம் சரியாயிடுமா, விடுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப லைட்டா நம்ம தோல் உரிச்சா எப்படி இருக்கும் நம்மளோட கையில, அந்த மாதிரிதான் இருந்துச்சு வெள்ளையா, அதனால எனக்கு அவ்வளவா தெரியல. ஆனா 2 பக்கமுமே இருந்துச்சு. ஆல்ரெடி ஒரு டைம் புண்ணு வந்து கூட அம்மா ஆத்திருக்காங்க, அதனால எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, விடுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் அடிபட்டிருக்கான், இப்படிதான் பாத்துக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு தெரியாது, அதனால வந்துட்டு எனக்கு தெரியல. அம்மா விட்டுட்டு போடுவாங்க, நான் தான் பாத்துக்குவேன், சரியா கவனிக்கல. என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப புண்ணாகி அந்த எலும்பே, இந்த சைடு இருக்கிற எலும்பே வந்துட்டு வெளில வர்ற அளவுக்கு புண்ணாயிடுச்சு. நல்லா ஓட்டை போட்டு, அந்த இடமே ஓட்டை போட்டு நல்லா அது வெளியில வந்துட்டு ரொம்ப சீரியஸ் ஆயிட்டான். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல்ல தான் வச்சிருந்தோம். ரொம்ப புண்ணாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க மேலதான் தப்பு. அதாவது டெய்லி அந்த அந்த இது, அது பேர் என்ன, பொங்கு மருந்து ஊத்துவாங்க, அது பேர் பீட்டாடின் இல்லடா, பொங்குற மருந்து, டிஞ்சரோ ஏதோ சொல்லுவாங்களே, டிஞ்சர்னு சொல்லுவாங்களா, அது வந்துட்டு ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுமா. இவங்க டெய்லி யூஸ் பண்ண என்ன இருந்துச்சுன்னா, சதையெல்லாம் கரைஞ்சிருச்சு, கரைஞ்சி எலும்பு வெளியில வந்துருச்சு. எலும்பு வெளில வந்துட்டு ரொம்ப இதாயிடுச்சு. அப்போ வந்துட்டு என் அண்ணா ஃப்ரெண்டு தான் அங்க வந்துட்டு கம்பவுண்டரா வேலை பார்த்தாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல இவனை காப்பாற்ற முடியாது, நீங்க வந்துட்டு இவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு. எங்களுக்கு ரொம்ப அழுக வந்துச்சு, நான்லாம் பின்னாடி போய் உட்காந்து ரொம்ப அழுதேன். ஐயோ இருக்கிறதே அண்ணன் மட்டும்தான், அவனுக்கும் இப்படி ஆயிடுச்சுன்னா யாரா நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு
இவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். இவங்கலாம் அழுகாதீங்க அப்படின்னு நம்ம வந்து சொன்ன தைரியம் சொன்னோம்னா, இவர் அதுக்கு மேல பீதி ஆகுறாரு. இந்த மாதிரி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லியும் இவர் அதை விட ரொம்ப பீதி ஆகுறாரு. என் அண்ணன் வந்துட்டு ஒரு பொண்ணு லவ் பண்ணுச்சு. இது எதுக்கு நான் சொல்றேன்னா, நான் வந்துட்டு நெக்ஸ்ட் சொல்றேன். லவ் ஸ்டோரி சொல்லும் போது சொல்றேன். அதுக்காக தான் இது ஃபர்ஸ்ட் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என் அண்ணன் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அங்கே எதுவும் இல்லை, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். ஏன்னா தஞ்சாவூர் கூட்டிட்டு போயிடலாம், அங்க கூட்டிட்டு போயிட்டா கொஞ்சம் சேஃபா ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போறதுக்கு முடிவு பண்ணிட்டோம். என்ன ஆச்சுன்னா, நான் அன்னைக்கு வரைக்கும் என் அண்ணன் நாளைக்கு தஞ்சாவூர் கூட்டிட்டு போறேன், இன்னைக்கு காலையில தஞ்சாவூர் கூட்டிட்டு போறாங்க 10 மணிக்கெல்லாம். அது வரைக்கும் கான்பிடண்டா இருந்த நானு ஒரு படத்தால உடஞ்சு போயிட்டேன். பஞ்சு மிட்டாய் படம் வந்துட்டு, அந்த பஞ்சு மிட்டாய் படம் தானே, சென்றாயன் படம் பஞ்சு மிட்டாயின்னு தான் நினைக்கிறேன். படம் பேர் எனக்கு சரியா தெரியல. சென்றாயன் படம் வந்துட்டு, அது சென்றாயன் மாக்காப்பா நடிச்ச படம், அது நல்லா தெரியும். என் அண்ணன் வந்துட்டு எனக்கு பின்னாடி படுத்திருக்கான், நான் முன்னாடி சேர் போட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன். அதுல வந்துட்டு அவன் தங்கச்சி வந்துட்டு கிணத்துல விழுந்து இறந்து போயிடுவான். மாக்காப்பா வந்துட்டு அதே கிணத்துல இருந்து காப்பாத்தி இருப்பான் சென்றாயன் வந்துட்டு. அப்போ வந்து நம்ம தங்கச்சி தான் அதுன்னு சொல்லிட்டு மாக்காப்பான்னு சொல்லிட்டு மாக்காப்பா பின்னாடியே அலைஞ்சிட்டு இருப்பான். அது லாஸ்ட்ல தான் அது சொல்லுவாங்க. அது வரைக்கும் சிரிப்பா தான் போகும். சிரிப்பு படம்னு நினைச்சுதான் அது நான் பார்த்தேன். ஆனா லாஸ்ட்ல அவன் என் கழுதுன்னு சொல்லிட்டு சென்றாயன் சொல்றப்ப எனக்கு வந்து அழுக வந்துருச்சு. அப்பயே நான் வந்துட்டு மனசு விட்டுட்டேன். ஐயோ நம்ம அண்ணன் நம்மளை விட்டு போயிடுவானோ, அப்ப நம்ம ஃபீல் பண்ணுவோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு அழுகே வர ஆரம்பிச்சிருச்சு. என் அண்ணன் என்ன நினைச்சான்னு தெரியல, ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு வண்டிலாம் வந்து நின்றுடுச்சு. என் அண்ணனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு வந்துட்டாங்க. என் அண்ணன் தூக்க போறாங்க, அவனா என்னை கூப்பிட்டு எனக்கு முத்தம் கொடு அப்படின்னா. சரி நானும் கொடுத்தேன். அப்பயும் கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. நான் வீட்டில தான் இருந்தேன். வீட்டில் உட்காந்து ரொம்ப அழுதேன். ஒரு 2 வாரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தான். 2 வாரமும் இருந்துட்டு நல்லாதான் இருந்தான் 2 வாரம். நானும் என்ன பண்ணேன், 2 வாரமா வீட்டில் இருக்கிறது, பக்கத்து வீட்டுக்கு போறது, இப்படிதான் இருந்துச்சு 2 வாரமுமே. சரி அன்னைக்கு அம்மா வந்துட்டு கூப்பிட்டாங்க, வரியான்னு சொல்லியிருந்தாங்க. சரிம்மா வரமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் கிளம்பி போயிட்டு இருக்கிறேன். பிளட் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிளட் எல்லாம் கொடுத்தாங்க, எங்க சொந்தக்காரங்களே, அண்ணாங்களே. அவங்களெல்லாம் நான் மறக்க மாட்டேன். ஆனா அவங்க என்ன மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன், அது வேற விஷயம். என்ன ஆச்சுன்னா, நான் போயிட்டு இருக்கேன் தஞ்சாவூருக்கு, மன்னார்குடி கிட்ட போயிட்டு இருந்தப்போ வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, எங்க அம்மா வந்துட்டு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டா, அந்த மாதிரி அண்ணாக்கு வந்துட்டு மூச்சு விட முடியல, டியூப் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் 2 நாளைக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டல் போனேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவன் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, இல்ல நீ என் கூடயே இரு, எங்கேயும் போகாத, என் கூடயே இரு, எங்கேயும் போகாத அப்படின்னு. ஐசியூல ஆனா ஒருத்தர் தான் அலோவ் பண்ணுவாங்க. நாங்க வந்துட்டு அந்த வாட்ச்மேன்ட்ட கேட்டுட்டு 2 பேருமே இருந்தோம். அவன் வந்துட்டு பயப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு. நைட்ல கீழே தூங்குனா கீழே தூங்காத, மேலே ஏறி படுத்துக்கோ, எனக்கு பயமா இருக்கு, பெட்டு மேலே ஏறி படுத்துக்கோ அப்படின்னா. எங்க அம்மா வந்துட்டு குண்டா இருப்பாங்களா, அதனால நீ ஏறி படுத்துக்க பாவா, பயப்படுறான் அப்படின்னு சொல்ல. நானே அண்ணன் கூட ஏறி படுத்துட்டு தூங்குவேன், அவன் பயப்படாம தூங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரொம்ப பயந்தான். அந்த 2 மாசத்துல வந்துட்டு ரொம்ப பயந்துட்டான். 2 வாரத்துல ரொம்ப பயந்துட்டான். நான் அன்னைக்கு வந்துட்டு காலையில கிளம்பி வந்துட்டு மறுநாள் போலாம், குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா, அன்னைக்கு போயிட்டு இருக்கேன், மன்னார்குடி கிட்ட போயிட்டு இருக்கேன். எங்க அம்மா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப சீரியஸா இருக்கான், மூச்சு விட முடியலன்னு டியூப் எல்லாம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியும், என்னம்மா சொல்ற, சரி அழாதம்மான்னு சொல்லிட்டு நான் பயந்துனே தான் இங்க இருந்து போனேன். இங்க இருந்து போயிட்டு அங்க போயிட்டு பார்த்தா எனக்கு அப்படியே நெஞ்சே வெடிச்சிருச்சு. அந்த அளவுக்கு இங்கெல்லாம் டியூப் போட்டிருந்தாங்க, வாய்க்குள்ள மூக்குக்குள்ள எல்லாம் டியூப் போட்டிருந்தாங்க. அப்புறம் இசிஜியா இங்கெல்லாம் வைப்பாங்களே, அதெல்லாம் வச்சிருந்தாங்களா. அந்த இது வேற ஓடிட்டே இருந்தது, அந்த பல்ஸ் அது காமிச்சிட்டே இருந்துச்சு, கரெக்டா இருக்கா என்னன்னு அது ஓடிட்டே இருந்துச்சா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் பயமாயிடுச்சு. எனக்கு என் நம்பிக்கை உடஞ்சே போச்சு. நான் என் பக்கத்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டேன். அவங்க வந்துட்டு அழாத, நீ அழாத அப்படின்னு சொன்னாங்க. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் பாத்ரூம்ல போயிட்டு அழ ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் இவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறேன்னா, நான் இதுதான் வாழ்க்கை, இதுக்கு மேல எவ்வளவு அழுதாலும் அவங்க வரப்போறது இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நான் அழாம இருக்கேன். ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி லவ் ஸ்டோரி சொன்னப்போ கூட நான் அழுதேன், ஞாபகம் இருக்கா? நாங்க ஒரு சேனலுக்கு ஷூட் பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஒரு சேனலுக்கு. அப்போ வந்துட்டு நான் அழுதேன். ஆனா நான் இன்னைக்கு இது வரைக்கும் சொல்லி நான் அழாம இருக்கிறேன்னா வந்துட்டு இது பண்ணிட்டேன், இதுதான் நம்ம வாழ்க்கை, இப்படிதான் அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். அப்போ வந்துட்டு அவங்க சொன்னாங்க, ஒன்னாகாது விடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா என்னால தாங்க முடியல. அன்னைக்குள்ள அங்கதான் இருந்தோம். இன்னொரு அண்ணா இருக்காங்க கார்த்தி அண்ணான்னு சொல்லிட்டு, அந்த அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு அந்த அண்ணாவும் பின்னாடியே வந்துட்டாங்க. அந்த அண்ணா என்ன பண்ணுச்சுன்னா, வந்து பார்த்துட்டு அது முடிவு பண்ணிடுச்சு போல, அது கூட தான் அன்னைக்கு ஃபுல்லா இருந்தேன். அந்த அண்ணா கூட தான் சுத்திட்டே இருந்தான் அன்னைக்கு ஃபுல்லா.
நைட்டு 8 மணி இருக்கும். எனக்கு நல்லா தூக்கம் வந்துருச்சு. ஆக்சிடென்ட் கேஸ் வேற நெறைய பசங்களே வந்துட்டு இருந்தாங்க. அதனால நாங்க வந்துட்டு ஐசியூல இருந்து கீழ வந்துட்டு கீழ உட்காந்துருந்தோம். இப்ப திருப்பி பார்த்தா கீழயும் பசங்க வந்துட்டாங்க. அதனால என்ன பண்ணுச்சுன்னா அந்த அண்ணா, "நீ மேல போமாட்ட. நான் இங்க இருக்கேன்" அப்படின்னு சொல்லிச்சு. சரி நான் என்ன பண்ணேன், மேல போனேன். எனக்கு தூக்கம் தாங்கல. 2 நாள் சரியா தூங்கல. அதனால என்ன பண்ணிட்டேன்னா, ஸ்டெப்ஸ்ல வந்துட்டு அங்க மொட்டை மாடிக்கு போற வழியில வந்துட்டு யாரும் இல்ல. அதனால அந்த ஸ்டெப்ஸ் கிட்டயே படுத்து தூங்கிட்டேன் நல்லா. கரெக்ட்டா 4 மணி இருக்கும். எங்க அம்மாவும், கார்த்தி அண்ணாவும் என்ன தேடியிருக்காங்க. காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடியிருக்காங்க. அதுக்கப்புறம் நானா முழிச்சு அம்மான்னு கூப்பிட்டேன். அவங்க கிராஸ் பண்ணப்ப எங்கம்மா போறேன்னு கேட்டதுக்கு, அம்மா வந்துட்டு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ணன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்டு அம்மா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பார்த்தேன். போயிட்டு உட்காந்துட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஐசியூல போயிட்டு என் புள்ள போயிட்டான். எனக்குன்னு இருந்தவன் அவன் தான். அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதாங்க. அதுக்கப்புறம் நான் நான் அழுகுறதா, எங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்றதா, என்ன பண்றது? எனக்கு எதுவுமே புரியல. உள்ள நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அழாத! நீ அழுதீன்னா வந்துட்டு இன்னும் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டேன் என்ன நானே. விடுமா நான் இருக்கேன்மா, நான் பார்த்துக்கிறேன் விடுமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். ஆனா எனக்கு என்ன தெரியுமா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இது பண்ணி அவ்ளோ கஷ்டப்பட்டு வளர்த்தவன, இறந்ததையும் அந்த பெட்ஷீட்லயே கட்டுனாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இவ்வளோதானா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டேன். அப்பதான் நான் அழுதேன். அழ ஆரம்பிச்சுட்டு கூட்டிட்டு வந்துட்டு போஸ்ட்மார்டம் பண்ணணுமான்னு கேட்டாங்க. அதுதான் இப்ப நாங்க பண்ண பெரிய தப்பு. போஸ்ட்மார்டம்லாம் பண்ண வேணாம். ஆல்ரெடி அவன் ரொம்ப அனுபவிச்சுட்டான். போஸ்ட்மார்டம்லாம் வேணாம் குடுத்துருங்கன்னு சொல்லிட்டு எங்க அம்மா வந்துட்டு கேட்டு அழுது வாங்கின்னு வந்துட்டாங்க. ஆ ஆம்புலன்ஸ்ல வந்துட்டு இருக்கோம். அமரர் ஊர்தியில கூட்டிட்டு வந்தாங்க. வந்துட்டு இருக்கோம். அந்த சின்ன கேப் இருக்கும்ல, அதுல திரும்பி நான் பார்த்துன்னே வந்துட்டுருக்கேன். "இவ்வளோதானா பலானி போயிட்டியா? அவ்வளோதானான்னு" சொல்லிட்டு அழுதுனே வந்துட்டுருக்கேன். வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு பாக்ஸ்க்குள்ள வச்சாங்க. அப்ப நான் வந்துட்டு இவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து என் அண்ணன் இறந்துட்டான்னு சொல்றேன். இவங்க நம்பல. ஃபோட்டோ எடுத்து அனுப்புனதுக்கப்புறம். ஞாபகம் இருக்கா? ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு என் அண்ணன் இறந்துட்டான்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறியா? அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு, ஃபோன தூக்கி போட்டான் அத்தோட. அதுக்கு வந்துட்டு நான் ஃபோனே எடுக்கவே இல்ல. கடுப்புல தூக்கி போட்டுட்டேன். அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணேன்னா, சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துட்டு சுத்தி உட்காந்துருந்தாங்க. நாங்க அழுத அமைதியான இப்படிதான் இருந்துச்சு. ஆனா அவன எடுத்துட்டு போறப்ப தான், இதுக்கு மேல அவன் வரமாட்டான். அவ்வளோதான் அப்படின்ற மாரி ரொம்ப கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிச்சுட்டேன். ரொம்ப அழுதோம். அதுக்கப்புறம் கூட்டிட்டு போயிட்டாங்க. இதுல என்ன ஒரு இதுன்னா, என் அண்ணனுக்கு கொல்லி வைக்கிறதுக்கு ஆளே இல்ல. பசங்க இல்ல. வைக்கணும்னு இருந்தவங்களும் என்ன ஆயிடுச்சுன்னா, மாசமா இருந்தாங்க. அவங்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்ட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, எங்க அம்மாவே கொல்லி வச்சாங்க என் அண்ணனுக்கு. அவ்ளோ கஷ்டப்பட்டு வளர்த்து, எங்க அம்மாவே கொல்லி வச்சாங்க. எனக்கு இன்ன வரைக்கும் உறுத்திட்டு இருக்கிறது அது ஒண்ணு தான். எங்க அம்மா என்ன விட என் அண்ணன தான் ரொம்ப பாசமா வளர்த்தாங்க. ஆனா, அவங்களே கொல்லி வச்சுட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் நான் வந்துட்டு. அன்னைக்கு நைட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனா மறுநாள் எந்திரிக்கிறப்போ எனக்கு அவ்ளோ கஷ்டம். ஐயோ! நேத்து வரைக்கும் கூட இருந்தவன் இன்னைக்கு இல்லையே அப்படின்னு நெனச்சுட்டு, அந்த சுடுகாட்டு பாதைய பார்த்தே உட்காந்து காலையில அழ ஆரம்பிச்சேன். டெய்லி காலையில அழுவேன். எந்திரிக்கிறப்பலாம் அழுவேன் காலையில. எல்லாருமே மறந்துட்டேன்னு நெனப்பாங்க. ஆனா நான் மறக்கவே இல்ல. மறக்கவும் முடியல அவன. அந்த இப்ப கூட வந்துட்டு இப்ப நான் நல்லா இருக்கேன். அப்போ வந்துட்டு எங்களுக்கு சாப்பாட்டு கஷ்டம். மண்ணு தான் வீடு, கூரை வீடு தான். இப்போ வந்துட்டு எனக்கு எல்லாமே இருக்குது. நல்லா சம்பாரிக்கிறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க. சொந்தக்காரங்க இருக்காங்க, நல்லாவே இருக்கேன். நல்ல வீட்ல இருக்கேன், நல்லா சாப்பாடு, எல்லாமே நல்லாவே பண்ணிக்கிறேன். ஆனா, "உனக்கு இந்த வாழ்க்கை வேணுமா? அந்த வாழ்க்கை வேணுமான்னு?" கேட்டா, நான் அந்த வாழ்க்கைய தான் சூஸ் பண்ணுவேன். என் அண்ணன் மட்டும் என் கூட இருந்தா போதும், அப்படின்றத தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஃபேமிலிஸ் இது வரைக்கும் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க, எமோஷனல் ஆகிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் என்னோட லவ் ஸ்டோரிஸ் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். எப்படி ப்ரப்போஸ் பண்ணோம், எப்படி எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, வீட்டில் எப்படி சொல்லி அக்செப்ட் பண்ண வச்சோம் அப்படின்றத வந்துட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.